கிவுல் ஓயா திட்டம் என்றால் என்ன? வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு கிவுல் ஓயா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 2500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ள மற்றும் சுமார் 50,000 குடும்பங்களுக்கான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையால் முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த இந்த கிவுல் ஓயா நீர்த்தேக்க கட்டுமான திட்டத்திற்கு 4.170 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த வேலை திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. அமைச்சரவை அனுமதி. கிவுல் ஓயா நீர்வளத்தை வினைத்திறனாகவும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள நீர் பற்றாக்குறை மற்றும் குறை விவசாய உற்பத்திகள் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள கிவுல் ஓயா அபிவிருத்தி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. 2031ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் திட்டத்தின் மொத்த செலவு மதிப்பீட்டை 23,456 மில்லியன் ரூபாவாக திருத்தம் செய்வதற்கும் இதன்போது அமைச்சரவை அனுமதி அளித்தது. இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்ப்பு. இதேவேளை கிவுல் ஓயா திட்டத்தை வன்மையாக எதிர்ப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி அறிவித்துள்ளது. இந்த திட்டம் இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் திட்டம் என கூறும் இலங்கை தமிழரசுக் கட்சி திட்டத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. கிவுல் ஓயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வடமாகாணம் என்பது நீர் பிரச்சனை, பாரிய பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாரிய நீர் பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வன்னி என்பது எங்களுக்கு வளமான பிரதேசம். அப்போ அந்த நிலத்துக்கு தேவையான நீர் தேவையாக இருக்கின்றது. அப்போ அந்த தேவையை அனைத்தையும் கருத்தில் கொண்டு, அதே போன்று இதில் சிங்கள பிரதேசங்களுக்கு தண்ணீர் வருமாக இருந்தால் அந்த பிரதேசத்தையும் கருத்தில் கொண்டு, அப்போ அந்த வகையில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் அதே போன்று அதன் ஊடாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்த கிவுல் ஓயா திட்டம். மற்றவர்களை கூட ஏறெடுத்து பார்க்காது, தாங்கள் கட்சியில் இருக்கின்றவர்களையும் கூட ஏறெடுத்து பார்க்காத நபர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஆபத்து வரப்போகின்றது. இன்றைக்கு இவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைக்கு இடம் கிடையாது. தமிழ் மக்களால் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே தகாத இனவாதத்தை தூண்ட முடியுமா? அந்த இனவாதத்தை தூண்டுவதன் மூலமாக தெற்கில் இதை பத்த வைக்க முடியுமா? அதே போன்று எரிந்து நாசமாகின்ற பொழுது அதில் குளிர்காய்கின்ற அரசியலை வடக்கிலும் தோல்வி கண்ட தெற்கிலும் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு தாங்களுடைய ஆயுதமாக எடுத்திருக்கிறார்கள்.